எல்லாம் அல்ல எல்லாமுமான இறைவனை மனதில் நினைத்து மொழியால் உலகத் தமிழர்களை எல்லாம் ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் பாதிப்பதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச்சிறப்பாக துவக்கி வைத்து பெருமை சேர்த்த தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சொத்தாக நினைக்கக்கூடிய முத்துமலை முருகனை சொத்தாக நினைக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பெருமகனார் ஐயா கோவிந்தராஜ் SRG அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா ஐயா, நல்ல உற்சாகமா இருப்போம். போகும்போதே தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு போகணும் இன்னைக்கு. ஆமா, பொண்ணு ரெடியா இருக்கா ஐயா? பொண்ணு ரெடியா இருக்கா ஐயா? என்னையா சாப்பாடு ரெடியா இருக்கு மாதிரி சொல்றீங்க ஐயா? போகும்போது ஐயா தலைமையில கல்யாணம் கூட பண்ணி வச்சுட்டு போயிடலாங்க ஐயா. ஆமா, அவர் பாவம், உங்களுக்கு கல்யாணம் ஆகும் தம்பி, கவலைப்படாதுங்க. ரோஸ் மில்க மாத்திருங்க, எனக்கு கனவுலையாவது மாத்துங்க. அது வேணாம், ரோஸ் மில்க் வேண்டாம், ஒரு இளநீ அப்படி கூட மாத்திக்குங்க. பாவம், அவருக்கு கண்டமே ரோஸ் மில்க்ல தான் இருந்திருக்கு. வழக்கம் வந்துருமா ஐயா? பாவம், பரிதாபமா பேசிட்டு போயிருக்கிறார். காதல் பண்ண விடுறீங்களா? ஆனா உண்மையிலே ஐயா காதல் எல்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அன்னைக்கு ஒரு அழகா சொன்னா, நான் அவளை பார்த்தேன், அவளும் என்னை பார்த்தாள், எங்கள் இருவரையும் அவள் அண்ணன் பார்த்தான், அரை மணி நேரம் கழித்து என்னை எல்லோரும் ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தார்கள். அவ்வளவுதான். காதலித்து பார், நீ அழகாக மாறுவது உனக்கு மட்டும் தெரியும். காதலித்து பார், நீ அழகாக மாறுவது உனக்கு மட்டும் தெரியும், ஆனால் அசிங்கப்படுவது ஊருக்கே தெரியும். இதான், கடலில் குதித்தால் முத்து எடுக்கலாம், காதலில் குதித்தால் பிச்சை எடுக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? அன்னைக்கு ஒருத்தன் காதலிக்கு போன் பண்ணா, ஹலோ எங்க இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணு அப்படி ஒரு பந்தா, இப்பந்தாண்டா எங்க அப்பா ஆடி கார் 50 லட்சம் ரூபா கார்ல போயிட்டு இருக்கேன், அப்படி எங்க பண்ண வீட்டுல போய் பணம் எடுத்துட்டு கடையில போய் சாமானங்கள்லாம் வாங்கிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்து ஒன்ன நான் கான்டாக்ட் பண்றேன், சரி நீ எங்க இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு இவனுக்கு போன் பண்ண கேட்டா. உடனே இவன் சொன்னா, நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத, நீ போய்கிட்டு இருக்கக்கூடிய அதே மினி பஸ்ல உனக்கு பின் சீட்ல தான் நான் இருக்கேன், உனக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்கறதுக்காக போன் பண்ண அப்படின்னா. ஐயா, இன்னைக்கு உள்ள காதல் எல்லாம் வெட்டு வத்தியா, அதெல்லாம் வேஸ்ட். சரி, பிள்ளை என்ன சொல்றாங்க? பிள்ளைகள் வந்து ஐயா இப்ப பாருங்களேன், அவர் சொன்னார்ல, நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிறார். நீங்க ஏன் பெத்தவங்க ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறார். ஐயா, எதிர்பார்க்கறது என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். என்ன தப்பு ஐயா? இப்ப நாங்க நல்லா இருக்கிறதுக்கு ஐயா கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம் சில எதிர்பார்ப்புகள். இப்போ சொத்து நல்லா இருக்கு, நம்ம புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கி ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து எல்லா சௌகரியங்களும் செய்து வைத்த பெற்றவங்க ஒரு மணப்பெண் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா ஐயா? ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதாவது 10 இடத்துல விசாரிக்க போறது எப்படி தெரியுமா? 10 ரூபாய்க்கு பெற்றவங்க ஒரு பேனா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட ஐயா 10 தடவை எழுதி பார்த்து வாங்குவாங்க ஐயா. ஏன்னா அது உடனே வீணாகிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி காலம் முழுக்க நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஐயா 10 இடத்துல விசாரிக்கிறது. சரி, அதுக்காக 10 வருஷமா விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல ஐயா, இப்ப உள்ள இந்த தலைமுறை அவர் தான் கண்ணீர் விடுறாரு. இல்ல அவருக்கு கண்ணீர் வந்து நியாயமே கிடையாது ஐயா, அந்த கண்ணீர்ல நியாயமே கிடையாது ஐயா. இந்த தலைமுறைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இதுதான் உண்மை. ஒரு காலத்துல எப்படி தெரியுமா ஐயா, பந்தத்தின் அடிப்படையில் திருமணம் நடந்துச்சு, இன்னைக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பந்தத்தின் அடிப்படையில் பெரியவங்க திருமணம் செய்து வைச்சத இன்னைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லிவிங் டுகெதர் அப்படிங்கக்கூடிய நிலையில இன்னைக்கு போயிட்டாங்க. ஆணும் போயிட்டு பொண்ணும் போயிட்டு இவங்க யாருமே நம்முடைய பண்பாட்டுக்கு அரிதாரம் பூசுறது மாதிரி குடும்ப வாழ்க்கையோ நம்முடைய குலத்தையோ பெருமையோ யாரும் கவனிக்கலையா, யாருக்கும் விருப்பம் இல்லை. இதாயா உண்மை. இன்னைக்கு யாரையா இன்னைக்கு திருமணம் செய்யறதுக்கு இன்னைக்கு இந்த தலைமுறை ஒத்துக்கொள்றாங்களா? ஏன் நல்ல சம்பந்தம்டா பேசி முடிப்போமா? அன்னைக்கு ஒரு வீட்டில் அம்மா பிள்ளைகிட்ட சொல்றாங்க, அம்மா நல்ல பையம்மா, வங்கியில வேலை பார்க்கிறாரு, மேனேஜரா இருக்கிறாரு, வீடு நல்ல சௌரியமா இருக்கு, 10 சென்ட் இடத்துல வீடு நல்ல சௌரியமா இருக்கு, 2 கார் இருக்கு, பங்களா எல்லாம் சௌரியமா இருக்குமா, இத்தனைக்கு மேல 10 பொருத்தமும் இருக்கு. உடனே பொண்ணு சொல்லுது, அப்ப நீயே கட்டிக்க. யாரு? அம்மாவை.
என்னையா நியாயம் இது? அவங்க அம்மா சரின்றுச்சா? இல்லையா, இது எது? இதெல்லாம் ஏத்துக்கிட முடியுமா ஐயா? ஐயா திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல அழகா ஒரு திரைக்கவிஞன் சொல்லுவார், எழில் வானம் எங்கும் பல வண்ண மேகம் அழகான வீணை ஆனந்த ராகம் எதிர்கால காற்று எது செய்யும் என்று அறியாத உள்ளம் அது தெய்வ வெள்ளம் மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேளை நல் பொட்டு வைத்து இங்கு வந்த காலை நீ எண்ணியதும் இல்லை அம்மா நாளை கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே பாருங்க. கலை மகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம். இது சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் மாதிரி பாடுறீங்க. கையை அப்படி நீட்டி அப்படி நீட்டி. ஐயா இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதா ஐயா பெத்தவங்க. பெத்தவங்க இவங்களுக்கு எப்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, தரிகட்டு நெறிகட்டு போறவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்க ஐயா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கால் கட்டு. கால் கட்டு அப்படின்னா என்னது? அது கேர்ள் கட்டு. ஒரு பொண்ணை நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா ஒழுங்கா வேலைக்கு போயிடுவான் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில அவன் விரும்பினானோ இல்லையோ அன்னைக்கு பிள்ளைங்க கேட்டாங்க. அதான் முக்கியம். அன்னைக்கு கேட்டாங்க, அன்னைக்கு கேட்கல. அன்னைக்கு ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னா யாரெல்லாம் போவா? தாய் மாமன் போய் பார்ப்பாரு, இல்லைன்னா பெத்தவங்க அப்பாவும் அம்மாவும் போய் பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருந்துன்னா தலையில பூ வச்சுட்டு வருவாங்க. இதான ஐயா வழக்கம், இதான ஐயா நம்ம பண்பாடு, இதான கல்ச்சர். ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையா. அவனே விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்? போகும்போதே ஒரு செல்லோடி போறாயா, செல்போனோடி போறான். பிடிச்சோ பிடிக்கலையோ 10 நாள் பேசிக்கிட்டாது இருப்பமே அப்படின்னு சொல்லி காதில் கிளிப் வச்சு மாட்டினது மாதிரி அப்படி மாட்டி வச்சுட்டு வந்துடுறான். 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. கல்யாணம் அந்த நாள் வர்றது வரைக்கும் ஒரே பேச்சு தான் ஐயா. 24 மணி நேரமும் பேச்சு தான். அதுலேயும் 3 வார்த்தையை 3 நாளாக பேசுவாங்க. அப்புறம் சொல்லுங்க, ஆஹா அப்புறம் சொல்லுங்க. இது அத்தனை எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரை நடக்கும். அன்னைக்கு அப்புறமா டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. சரி இனி நம்ம பேச வேண்டியெல்லாம் பேசி தீர்த்துட்டோம், இனி நம்ம விவாகரத்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி. என்னையா நியாயம்? இதனால தான் என்ன ஆகி போச்சு தெரியுமா? என்ன சங்கடம் தெரியுமா? வெளிநாட்டுக்காரங்களுக்கு நமக்கு உள்ள ஒரு வித்தியாசம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையினால தாயா இன்னைக்கும் இந்த தேசம் நல்லா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் பாரத பண்பாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய குடும்ப அமைப்பு. இதை அத்தனையும் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க நாங்க எங்க பாட்டுக்கு வாழ எங்க விருப்பப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். இன்னொன்னு நான் சொல்றேன் கேட்டுங்க ஐயா. பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, உடனே சொல்லுவாங்க, வயசு வந்த உடனே சொல்லுவாங்க 23 வயது ஆயிட்டா இல்லைன்னா ஒரு 25 வயது ஆயிட்டா சொல்லுவாங்க, ஏமா இனி போதும் படிப்பு நிப்பாட்டு, நல்ல சம்பந்தம் வருது. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்ல இது நடக்காது, இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்கு, இது முடிச்ச பிறகு அப்புறமா நான் வேலை பார்க்கணும். அதுல இப்போ நான் வந்து கிளாஸுக்கு வேற கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும். இவை அத்தனையும் கிடைத்த பிறகுதான் திருமணம் அப்படின்னு சொன்னா பொண்ணுக்கு 40 வயசு ஆகிறாது. ஐயோ வயசு ஆகிறாது நினைச்சு பாருங்க. அப்புறமா எப்படி கல்யாணம் நடக்கும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு அதுல இன்னும் ஐயா இன்னொன்னு ஐயா, இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க சில பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல ஐயா, அவர் சொன்னது மாதிரி தான். மாமா இருக்கக்கூடாது ஒரே வீட்டில், மாமியார் இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் வெளியூர்ல தான் இருக்கணும். சமையலறை கண்டிப்பாக இருக்கவே கூடாது வீட்டில். ஆமா வீட்டில் இருக்கக்கூடாது. கிச்சன் கிடையாது, கிச்சன் கிடையாது. ஆமா எல்லாம் குக்கிங்கே இருக்காது, அத்தனையும் புக்கிங் தான். இப்போ புக்கிங் எல்லாம் ஒன்லி புக்கிங். அதனால குக்கிங் கிடையாது, என்ன தெரியாது. இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு இருப்பாருங்க பாருங்க. இனி பையன் எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது, எதையும் சொல்ல செய்யக்கூடாது, இதை செய்யலாம் சொல்லக்கூடாது. இத்தனை எதிர்பார்ப்பு இருக்கு. நல்ல வேலை பார்க்கணும், கார் இருக்கணும், எல்லா சௌகரியங்களோடு இருக்கணும். இது என்னைக்கு நடக்கும் முதல்ல சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி இருந்தா எப்படியா நடக்கும்? இதெல்லாம் முதியோர் இல்லத்துல தான் இருக்கும். எல்லா வசதியும் ஒன்றும் செய்யாம உட்காந்துட்டு திங்கலாம் ஐயா. அதனால என்ன ஆகி போச்சு தெரியுமா ஐயா? இன்னும் இந்த தலைமுறை இந்த பிள்ளைங்க
படிக்கிற காலத்திலேயே இன்னும் சில பேர் சொல்றாங்க எனக்கு அந்த பையனை விருப்பம் இருக்குன்னு முதல்ல சொல்லி தொலைச்சிருந்தா சில பிரச்சனைகள் சரியாயிரையா. அவங்களும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களையும் விட மாட்டாங்க. அப்படின்னா தயவு செய்து பெற்றவங்களை குறை சொல்லாதுங்க. ஒன்னு சொல்லி முடிச்சிடுறையா, தயவு செய்து என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், பெற்றவர்களை யாருமே குறை சொல்லாதுங்க. ஏன் அப்படின்னா சரியா வயசாயிட்டு அப்படின்னா ஐயா வச்சிருக்கிற மாதிரி திருமண தகவல் நிறைய எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, எங்க பணத்தை பற்றி எதிர்பார்க்காம, கஷ்டத்தை பற்றி எதிர்பார்க்காம, அலைச்சலை பற்றி கூட வருத்தப்படாம, எங்கெல்லாம் பிள்ளைக்கு ஜாதகத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை இடத்துலையும் கொடுத்து 10 இடத்துல அலைஞ்சி எடுத்து பிள்ளைக்கு நல்ல காரியம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக பண்ணி வச்ச முறைக்கு தான் அவங்க நினைக்கிறாங்க என்னுடைய கடமை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கடமை அப்பா முடிச்சுதையா. அன்னைக்கு கூட ஒருத்தன் சொல்றான் கல்யாணமே ஆகல, நான் என் பேர பையனுக்கு 2 கார் வாங்கணும், வீடு கட்டணும், இது அத்தனை இது எல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம், அவனுக்கே கல்யாணம் ஆகல, இது அத்தனை எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. ஆனா எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாயா எங்களுடைய கடமை முடியும், எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை அத்தனையுமே நாங்க உங்களுக்காக தான் தம்பி சம்பாத்தியம் பண்றோம். வீடு இருக்கிறது உங்களுக்காக, சொத்து இருக்கிறது உங்களுக்காக, நாங்க கஷ்டப்படுறது அத்தனையுமே உங்களுக்காக தான்ப்பா. இவ எத்தனையோ உங்களுக்கு வச்சுட்டு நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானப்பா நாங்க கஷ்டப்படுறோம். அதனால் திருமண தாமதம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எங்களால் அல்ல, பெற்றோர்களால் அல்ல, பிள்ளைகளால் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நண்பு வணக்கம். ஐயா உண்டு. வாங்க வாங்க. ஒரு ஐடியா சொல்லிட்டார், எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம், எல்லாம் சரியாக இருக்கணும்னு பார்க்குறோம். பேனா வாங்கினா கூட எழுதி பார்த்து வாங்குகிறோம், காய்கறியை பரட்டி பார்த்து வாங்குகிறோம், வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்குகிறோம், முருங்காயை திரும்பி பார்த்து வாங்குகிறோம். பொண்ணை போய் என்ன கிள்ளி பார்த்தா வாங்க போகிறோம் இல்லை. ஆனால் பாரம்பரியத்தை பார்க்குறோம், பேச சொல்லி பார்க்குறோம், மற்றதெல்லாம் பார்க்குறோம். எங்களுக்கு சம்மதம் தான், நீங்கள் தான் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. அருமையாக பேசியிருக்காங்க. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வரணும். இதோ நம்முடைய பேராசிரியை கோவை பூங்கொடி அவர்கள் வருகிறார்கள். இன்றைய சூழலில் திருமணங்களுடைய தாமதத்திற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று பேச ஒரு பெற்றோர் வருகிறார். வாங்க, பார்த்து உதருது. தொன்று நிகழ்ந்தது அனைத்து முழந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத பழமையும் பெருமையும் வாய்மையும் தூய்மையும் கொண்ட என் உயிராம் தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என ஓதுவார் முன் என்று முருகனுடைய அடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாடெல்லாம் வளர நல்குற ஒழிய ஞானமா நெறியெல்லாம் தழைக்க ஆடவர் மகளிர் அன்பினில் திளைக்கும் அறநெறி ஓங்குதல் வேண்டும் என்று துருவி கல்யாண சுந்தரனார் சொல்வதை நினைவாக்குவதற்காக இந்த அழகான SRJ கல்யாண மாலை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர்களுக்கும், தாயினும் சால பறிந்து எங்களை வழிநடத்தக்கூடிய நடுவர் அவர்களே, பட்டி மண்டபத்தின் பாங்கறிந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் உயர்வாக என் அப்பன் என் முப்பாட்டன் அழகாக வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃது பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று சொல்லுவார். அருமை அருமை. மற்றவங்க பழிக்காம இருக்கக்கூடிய இல்வாழ்க்கை அமைந்தால் அதுதான் சொர்க்கம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ வேண்டும் என்றுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுல இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, திருமணங்கள் தாமதமாவதற்கு காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளாங்கிறது ஒரு தலைப்பு, அழகான தலைப்பை கொடுத்துருக்காங்க. அதில் எங்கள் சென்னை கண்ணன் இன்னைக்கு ஏன் இவ்வளோ சத்தம் போட்டார் தெரியுங்களா? இன்னைக்கு பிபி மாத்திரை போடல. இல்லை, அவர் நாகர்கோவிலில் கேட்கட்டும்னு பேசுறாரு. அவர் ஊருக்கு என்ன சொல்றாரு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஒரு தப்பா? பேனா வாங்கி எழுதி பார்க்கறது தப்பு இல்லைங்க, பேனா வாங்கின கணக்கையும் எழுதி அதை வசூல் பண்ணணும்னு நினைக்கிற பாருங்க, அதான் தப்புங்கிறது. பிரமாதம். சும்மா நீங்க முதல்ல ஜாதகம் கொடுக்கும் போது இந்த மாதிரி ஐயாட்ட கேளுங்க, ஐயா தொப்பி இன்னும் மாத்தல, நீங்க அதே ஐயா தான்.
ஐயாட்ட கேளுங்க. ஜாதகம் ஒன்று கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்கும், அதில் 12 கட்டம் இருக்கும், ராகு கேது லக்னம் இதெல்லாம் இருக்கும், அப்பா பேரு அம்மா பேரு பையன் பேரு இதெல்லாம் இருக்கும். இப்போ என்னைக்கு நீங்க ஜாதகத்துல கீழே எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு போட்டு சொத்து இத்தனைன்னு சொல்லி இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், இந்த மாதிரி பையன் தான் வேணும் சொத்தோட நீங்க எதிர்பார்க்கறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. பெற்றோர்களை நீங்க நினைச்சு பாருங்க. டியூஷனுக்கு போன காசெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு ஐயா, அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது, மேக்ஸ் டியூஷனு, பிசிக்ஸ் டியூஷனு, டான்ஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ், நீட்டு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நல்ல பொண்ணா இருந்தா போதும், நல்ல பையனா இருந்தா போதும்னு எழுதி வைங்க பார்க்கலாம். இதுல வேற இவங்க வேற குற்றமே வேணாம் அப்படி எழுதுங்க பாப்போம். எழுத மாட்டாங்க ஐயா. இதுல வேற பெரிய ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க ஐயா. ஸ்டேட்டஸா என்ன செல்லையா? இல்லங்கய்யா, ஸ்டேட்டஸ்னா என்ன தெரியுமா? லாரிக்கு தான் கல்யாணம், ஐயோ பஸ்ஸுக்கும் தான் கல்யாணம். என்ன தெரியுமா? பஸ் ஓனருக்கும் பஸ் ஓனர் பொண்ணுக்கும் பஸ் ஓனர் பையனுக்கு தான் கல்யாணம். டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் பொண்ணுக்கு தான் கல்யாணம். அப்படின்னா நீங்க என்ன நாமக்கல் மாவட்டமா? லாரிக்கு தான் கல்யாணம் பண்றீங்க. அதை தாண்டி வந்தவங்க ஐயா. அப்படிதான் கல்யாணம் நடக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்யாணங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கெல்லாம் இவங்க ஐயா சொன்னாரு, பெற்றோர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இதனாலதான் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. போட்டோ ஷூட்டுன்னு ஒரு யாருங்க ஐயா நடத்துறாங்க? போட்டோ ஷூட்டு பெண்கள் பெற்றோர்கள் தான் நடத்துறாங்களா? அது வேற அம்மா அப்பா. நான் கேட்கிறேன், அம்மா அப்பா அப்புறம் மேடையில் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் மாட்டி மேக்கப் போட்டு இங்கே ஒரு குரூப்பு, அது யாரு? அது ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இது இவங்களோட ஒரே மாதிரி சட்டை போட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. பணம் தண்ணியாக களையுதுங்க நினச்சி பாருங்க ஐயா. இன்னைக்கெல்லாம் கொரோனா பீரியடில் கல்யாணம் நடந்துச்சுங்க ஐயா. அதாங்க ஐயா உண்மையான கல்யாணம். அதான் உண்மையான கல்யாணம். இன்னொரு கொரோனா இன்னொரு கல்யாணம் பண்ணோம்னா வரணும். 10 பேர் வந்தாங்க, வாழ்த்துனாங்க. 10 பேர்லாம் வரல, பொண்ணு மாப்பிள்ளை தான் வந்துச்சு. 2 பேரும் இது போட்டிருந்தாங்க மாஸ்க்கு. தாலி கட்டுறப்ப எடுத்தாங்க, திருப்பி போட்டு போயிட்டாங்க. சாப்பிடக்கூட இல்லைன்னா மாஸ்க் கழட்டணும்ல, அதில் தும்மல் வர்றப்ப சில பேர் மாஸ்கை கழட்டிட்டு தும்மிட்டு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. மாஸ்கே எதுக்குன்னா தும்மல் வந்தால் அடுத்தாள் மேலே படக்கூடாதுக்கிறதுக்காக கவனமாக அந்நேரம் மாத்திரம் அடுத்தாள் மேலே தும்பி விட்டுறது. ஐயா அந்த மாதிரி கல்யாணங்கள் தாங்க ஒரிஜினல் கல்யாணமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பாருங்க, பெற்றோர்கள் படிப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஐயா. எங்கள் ஊர்லலாம் ஒரு பையன் சின்னச்சாமின்னு பேருங்க, பாவம். அவங்க அப்பா சிஏ படிச்சுட்டு தானே உனக்கு கல்யாணம். 5 வருஷங்க ப்ளஸ் ஒரு 2 வருஷங்க, 7 வருஷம் கழிச்சு வந்தான் பாருங்களேன். ஐயா மாதிரி கேப் போட்டு வந்தாலும் அடையாளம் தெரியல, வேற மாதிரி வந்தாலும் அவன் அடையாளம் தெரியல, மண்டையில் ஒட்டவும் வைக்க முடியல, மொட்டையும் அடிக்க முடியலைங்க. பாடா படுறான் அந்த பையன். போட்டோ கொடுத்தது ஒரு மாதிரி, ஆள் இருக்கிறது ஒரு மாதிரிங்க. எங்கள் ஊரில் வள்ளி திரும்ப நாடகத்தில் வள்ளி படம் போட்டிருக்கோம். அதில் கீழே குறிப்பு போட்டிருப்பாங்க, பட்டு வண்ண சிட்டு 18 வயது அது மொட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. எங்கள் நாடகத்தில் 36 வருஷமாக நடிக்குதான். 36 வருஷமாக நடித்தா 18 வயசு எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. இதை நம்பி நாங்கள் போய் பார்த்தா அங்கே வள்ளி பாட்டி உட்காந்துருக்கோம், வள்ளி இருக்காது. ஐயா அந்த பையன் பாடிக்கிட்டு திரியிறான். அப்படியே மொட்டை மாடியில் போய் திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த மாதுளையே, நீங்க தான் பாடுவீங்களா? அந்த பையன் பாடி திரியிறானுங்க, பாவம். அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்குங்க ஐயா. உண்மையிலுமே இல்ல மொட்டை மாடியில் போய் பாடின என்ன அர்த்தம்? தோட்டத்தில் பாட வேண்டியதானே? உண்மையிலுமே அப்பா சொன்னார், எங்களுடைய கோவை கவிஞர் ஒன்று சொன்னாருங்க. அப்பா சொன்னார் என்ஜினியராக சொல்லி, அண்ணன் சொன்னார் டாக்டராக சொல்லி, அக்கா சொன்னார் அட்வொகேட் ஆக சொல்லி, யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதனாக சொல்லி என்று சொன்னா. நல்ல மனிதனை உருவாக்கி கொடுங்க, வசூல் பண்ற மெஷினை உருவாக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை ஐயா. ஜாதகம் பார்க்கறது ஒரு அளவுக்கு பாருங்க. இன்னைக்கெல்லாம் எங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? செவ்வாய் என்பது தோஷம் என்பதை எல்லாம் தாண்டி செவ்வாய் என்பது தேசம் என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சு ஏங்க
கை ரேகை, சிலர்லாம் ரேகை வச்சு கை ரேகைகளை வைத்து வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் தாண்டி விட்டது. கையே இல்லாதவனுக்கும் வாழ்க்கை உண்டுங்கிற தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அதை சொல்லி கொடுங்க, அதை சொல்லி கொடுங்க. ஜாதகம் எல்லாத்துக்கும் ஜாதகம், இங்க ப்ரஷ் பண்றது ஜாதகம், ட்ரெஸ் போட்டுக்கிறது ஜாதகம், பஸ்ல ஏறினா ஜாதகம். இன்னைக்கு எங்க செல்லக்கண்ண இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வந்தார்ல, இன்னைக்கு அவர் ராசிக்கு வந்து நீல இந்த கலரா, எங்க கார் ஒயிட் கலருங்க, ஏற மாட்டேன்ட்டார். என்ன கலரு? ஏறாம அது ஒரு பச்சைங்க ஐயா. இது ஒரு பச்சையா? ஆமா, இதுதான் இன்னைக்கு அவரோட ராசிக்காம். அதனாலதான் இவர் பாருங்க ஜாதகத்தையா பார்த்து அந்த இதுல தான் போகணும், இதுல தான் போகணும், அதுல தான் போகணும். ஓரளவுக்கு பாருங்க, ஓரளவுக்கு பாருங்க. வீராப்பு காட்டாதீங்க பெற்றோர்களுக்கு. நான் அதான் சொல்றேன், வீராப்பு காட்டாதீங்க. என்ன தெரியுமா வீராப்பு? ஒரு அப்பா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா சைடு மாப்பிள்ளை வருதுங்க, அந்த பிள்ளைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அப்பா சைடு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா ஒத்துக்காது. அது என்ன அவங்களுக்கு கொடுக்கறது, அது என்ன இவங்களுக்கு கொடுக்கறது? இது ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த குழந்தைய நினைச்சு பாருங்க. ஒரு பத்திரிகை பார்க்கும்போது எங்க தம்பி மாதிரி ஏங்குறாங்க, அந்த பையன் ஏங்குறான். அடுத்த வீட்டு கல்யாணத்தின் பத்திரிகை பார்க்கும்போது எனது பெயரை மணமக்களாக்கி நான் வாசிச்சு பார்ப்பேன்னு பாவிஜய் ஏக்கத்தோட ஒரு பெண்ணுக்காக எழுதியிருப்பான்னு சொன்னா எத்தனை ஏக்கங்களை மனசுல சுமந்துட்டு இருக்கான்னு தெரியுங்களா அந்த பையன். பாவிஜய் எழுதினாருன்னா யாவருமா நயன்தாரா பாடுற பாட்டுக்காது. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்த முத படம், சரியா? இப்படி சொல்லணும். ஆமாங்க, பாவிஜய் எழுதினாரு, எழுதினாரு. ஏன்னா ஐயா வந்து நயன்தாராவுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. அதான் ஒரு காரணம். ஆமா, பாச விடல. ஒரு பையன் அப்பாட்ட கேட்பாங்க, அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க, அப்பா எனக்கு பணம் கொடுன்னு கேட்பான், அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு கேட்பான். நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை என்னதான் மனசுல இருந்தாலும் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம குழந்தைகளுடைய ஏக்கம் என்ன, தாக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏங்க நம்ம தாத்தா பாட்டிக்கு 1000 ரூபாயில கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்லா இல்லையா? அப்பா அம்மா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அளவாதான், நல்லா இல்லையா? ஏங்க கம்பேர் பண்றீங்க? அவங்கள ஏதாவது பேட்டி எடுத்திருக்கீங்களா நீங்க? நீங்க பாட்டிட்ட பேட்டி எடுத்து பாருங்க, தாத்தாவை பத்தி கிளின்னு கிழிக்கும். யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் பாருங்க. இன்னைக்கு ஜெர்மன் நாட்டுல எல்லாம் 12 வயசு தாண்டுனா யாருடைய துணை அவனுக்கு தேவையில்லைங்க. அப்பாவோ அம்மாவோ அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை. யாருடைய துணை இல்லாமல் தானா அவனால இயங்க முடியுங்க. அப்படி இயங்கக்கூடிய குழந்தைகளை கூட விடுறதில்ல. இன்னைக்கு ஒன்று புதுசா உருவாக்கி வச்சிருக்காங்க, என்ன தெரியுமா? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அப்படின்னா அப்பாக்களினுடைய தேவதைகள் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமான செல்லத்தை கொடுக்கறதுங்க. அது சொல்றாங்க, என்ன தெரியுமா? நான் ஒரே பொண்ணுங்களா, ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்தி இருக்கிறனுங்களா, கொஞ்சம் சாப்பாடு செய்ய தெரியாதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அவள் சமையக்கட்டு போன பக்கமெல்லாம் போனது இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. காலையில் ஒரு 8-8:30 வரைக்கும் தூங்குவாளுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் துணியெல்லாம் ஒன்றும் துவைக்க மாட்டாளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னங்க கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா சத்தம் போட்டு பேசிடுவாளுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. யார்? இந்த தேவதைகளை பார்த்தா அப்பாக்கள். நான் கேட்குறேன், திருப்பி அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க என் பையனும் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டானுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வேலை வெட்டிக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டானுங்க, வீட்லேயே தான் தூங்கிட்டு இருப்பானுங்க. என்ன கோபம் வந்துச்சுன்னா படின்னு அடிச்சு போடுவானுங்க, செருப்படுத்தி அனுப்பானுங்க. இல்லை அப்புறம் செல்லமாக இருந்தால் அப்படி தானே செய்வாங்க. ஆமாம் ஏங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? செல்லங்கிறத ஓரளவுக்கு கொடுங்க. சமயக்கட்டுக்கே போகாதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. இவன் வேலைக்கே போக மாட்டானா, நல்ல இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்க பேரண்ட்ஸு, என்ன தெரியுமா? கடமைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு 4 பேர்த்து கூட பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. அந்த பையன் பாடு இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பாடு. என்ன தெரியுங்களா? தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அக்காளுக்கு சீர்வரிசையெல்லாம் குடிச்சு, தம்பியெல்லாம் படிக்க வச்சு, அக்கா மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, மழையில் உட்கார வச்சு காது குத்தி, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஐயோ பாவமே.
இந்த காரணங்களால தான் உண்மையிலுமே வந்து பெற்றோர் அடுத்த இடத்துல பேசுற ஆளுங்களோட இங்கேயும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிற வேண்டியது. நோக்கர் சார்பா. ஆமா, நோக்கர் கருத்து. ஆமா, வந்திருக்கவங்களுடைய கருத்து என்னன்னு ஒரு கேள்வி கேட்ட வேண்டியது. அதனாலங்க ஐயா, உண்மையிலுமே வந்து நீங்க பாருங்க, ஒரு பையன் தானா படிச்சு மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஹாப்பி பேரண்ட்ஸுக்கு. தானா லோன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி. தானா வீடு கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி. தானா ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரே ஒன்று சேர்ந்துப்பாங்க. டேய், யாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து யாரை கேட்டு காதலிச்சேன் இது கேட்டா பார்லிமெண்ட்ல போய் கேட்பாடா நான் காதலிக்கிட்டோம்னு. அவன் தானா லோன் போட்டா ஒத்துக்கிடுவாங்க, தானா எல்லா வேலையும் பார்க்கலாம், காதலிச்சா போச்சு. ஐயா, இதுக்கு நம்மளோட சங்க இலக்கியத்துல ஒரு உதாரணம் இருக்குங்க. நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு உதாரணம் இருக்கு. முதல்ல ரிசப்ஷன் வச்சதே நம்மளுடைய சங்க இலக்கியம் தான். என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு ஒரு கணவனோட ஒரு இளம் காளையோட உடன்போக்கு மேற்கொண்டா அப்படின்னா அவ திருமணம் பண்ணிட்டு போயிட்டா. அவ திருப்பி வரணுங்கிறக்காக அந்த தாய் ஏங்குறாளுங்க. எப்படி ஏங்குறா தெரியுமா? அவனோட திரும்பி வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், எங்க சுற்றத்தாரெல்லாம் சந்தோஷமா இருப்பேன். காக்கையே, நீ கொஞ்சம் வந்து கத்துறியா எங்க வீட்டுல? நீ கத்துனா உரம்பரை வருவாங்க, என் பொண்ணு என் மருமகளும் வருவாங்களா? மருவியில் தூவி சிறுகருங்காக்கை அன்பனின் கிளையோடு ஆற பச்சூன் பெய்த பைநின வளசி பொலம்புனை களத்தின் தருகுவன் மாதோ அப்படின்னா, ஒரு பொற்கிண்ணத்துல உனக்கு அரிசி சாப்பாடு நான் செஞ்சு தரேன். காக்காயே, நீ வந்து கத்துறியா? என் பொண்ணு வேற யாரோ திருமணம் பண்ணிட்டு போயிட்டா, அவனோட சேர்ந்து மறுபடியும் வந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லி முதல்ல ரிசப்ஷன் வச்சதே நம்மளுடைய தமிழர்கள் தாங்க. என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. குழந்தைகளுடைய ஆசைகளுக்கு மதிப்பு கொடுங்க தயவு செய்து. குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல போயிட்டாங்கன்னா இவங்க சொல்றாங்க லிவிங் டுகெதர் 10% விட்டுருங்க, மித்த 90% நீங்க எப்ப வாயை திறப்பீங்க? டே, உனக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்காடா தம்பி, உனக்கு பாப்பா உனக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்காடா தங்கம் அப்படின்னு கேட்பீங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை அறுவடை செய்வதற்கு நம்ம அதுல ஒரு பார்ட்டு தானே ஒழிய அவர்கள் தான் இருவரும் தான் இணைந்து அந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்று சொன்னா 2 பேர்த்துக்கு விருப்பம் இருக்கான்னு பாருங்க. விருப்பம் இல்லாத நிர்பந்தங்களை தயவு செய்து பெற்றோர்கள் திணிக்காதீர்கள். பயப்படுறாங்க. எங்க திருப்பூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, சொல்லக்கூடாதுங்க. அந்த சம்பவத்துல இருந்து நிறைய பெண் பிள்ளைகள் பயப்படுறாங்க. இப்படி இருக்குமா, அம்மாட்ட போய் இந்த பிள்ளை சொல்லுதுங்க, அம்மா எங்க சண்டைமா, அம்மா பிரச்சனைமா. அந்த பிள்ளை முதல்லயே சொல்லியிருக்கா, எங்களுக்கு வேண்டாமா, இப்ப வேண்டாமா, நீங்க சொன்னீங்கல்ல வேண்டாம்னு சொன்னா ஏதோ ஒரு மனசுக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம். நம்மளே வீட்டுல சண்டை போட்டிருப்போம், பெரிய பிரச்சனை பண்ணுவோம், பெரிய பிரச்சனை இருக்கும், எத்தனையோ பயம் அந்த குழந்தைக்கு இருக்குங்க. உள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு உட்கார்ந்து வாய் விட்டு பேசுங்க, மனசார பேசுங்க, முருகன் கிட்ட வழிபடுங்க. SRG கல்யாண மாலை மாதிரி இருக்கக்கூடிய இவற்றிலெல்லாம் பதிவு செய்து வையுங்கள். உங்களுடைய குழந்தைகள், நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நல்லபடியா பேரம்பேத்தியோட வாழக்கூடிய வரம் வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய மனதை கொஞ்சம் மாத்திட்டாலே, கொஞ்சம் இறங்கி போனாலே நம்மளுடைய குழந்தைகள் நம்ம கைக்குள்ள வந்துருவாங்கிறத தயவு செய்து பெற்றோர்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, திருமணங்கள் தாமதமாவதற்கு காரணம் பெற்றோர்களே என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பாருங்க, யாரும் சொல்லாத ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது அந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை என்ன, காக்கா கத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா விருந்தாளு வரும்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருத்தன் புதுக்கவிதை எழுதுனா, வீட்டில் காகம் கரைந்தது கத்துச்சு, விருந்தாட்கள் வருவார்கள். வீட்டில் காகம் கரைந்தது, கோழி பதுங்கியது. ஏன் தெரியுமா? வந்தால் கோழி அடிச்சு வைப்பாங்க. கோழி காளி, அது கோழி இல்லை. அது மாதிரி அவ என்ன சொல்றா,
நீ எங்கள் வீட்டில் வந்து கற்று. என் பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அவள் திரும்பி வரட்டும், அது வரைக்கும் உனக்கு நான் என்ன செய்கிறேன், பொற்கிண்ணத்தில் சாதம் வைக்கிறேன் வா சொல்கிறாங்க. அருமையாக சொன்னாங்க. உங்கள் பக்கம் பொண்ணு வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி பொண்ணு பார்க்க போகிறப்ப சில அம்மாக்கள் சொல்கிறது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறப்ப அம்மாக்கள் சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணி வைக்கணும். நல்ல பையனாக பாருங்க, என் கதி எவளுக்கு வரக்கூடாது. உன்னை என்ன கரடித்தியா பிடிச்சி கொடுத்துருக்காங்க? நான் பட்ட பாடி யாரும் படக்கூடாது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை இவங்க மூஞ்சிலேயே முழிக்கூடாது அப்படின்னு வந்துடுது. அப்படியே இதுக்கெல்லாம்